ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயில் பார்த்தீங்கன்னா வெளியில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் எப்படி நாம் வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சப்ஜா சீடை இதை மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சப்ஜா சீடை ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும். நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின் வந்து நைட்டே தண்ணி ஊற்றி பாதாம் பிசினில் வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் இதை மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ சப்ஜா சீடும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸு. நீங்கள் எந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்ஜா சீடு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிசின் சப்ஜா சீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி. ஸோ சம்மரில் வந்து நீங்கள் எந்த ஜூஸ் போட்டாலுமே அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பாதாம் பிசின் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் மீ சங்கீதா விலாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.